நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நண்பர்களே, ஏற்கனவே பேச்சுக்கலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போறது பேச்சாளர்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ். தகவல் வழங்கும் பேச்சாளர், தகவல் வழங்கும் பேச்சாளர். இவர் வந்து இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். இவங்க ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பற்றிய உண்மைகள், அறிவியல் விளக்கங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு டீச்சர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு பிசிக்ஸ் டீச்சர் வந்து ஒரு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவை சொல்லி கொடுக்குறாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பத்தி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூரிய குடும்பத்தை பத்தி ஒரு ஆசிரியர் பேசுறாரு. உடல் ஆரோக்கியத்தை பத்தி டாக்டர் பேசுறாரு. இதெல்லாம் வந்து தகவல்கள், நமக்கு தேவையான தகவல்கள். இந்த மாதிரி தகவல் கொடுக்கக்கூடியவர்களை தகவல் வழங்கும் பேச்சாளர், இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அந்த வகையில அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஊக்கமளிக்கும் பேச்சாளர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். கேட்கிறவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கலிமூர்த்தி ஐபிஎஸ், இறையன்பு ஐஏஎஸ், இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். நம்மளை தூண்டி விட்டு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தொழில நாம் வெற்றி பெறுவதற்கு, ஒரு நேர்மறை மாற்றங்களை பெறுவதற்கு நம்மை தூண்டுபவர்கள், நம்முடைய மனப்போக்கு, மனப்பாங்கு, இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணக்கூடியவங்களை மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் சொல்றோம். அடுத்தது விற்பனை பேச்சாளர், சேல்ஸ் ஆர் பிசினஸ் ஸ்பீக்கர். இவங்களுடைய பர்பஸ் என்னன்னா ஒரு பிசினஸ் பத்தி பேசுறது. உதாரணத்துக்கு ஒரு பொருளை பத்தி அறிமுகப்படுத்தி பேசுவாங்க, சில பேர் பார்த்திருப்பீங்க. அதே போல ஒரு சர்வீஸை அறிமுகப்படுத்தி பேசுறது. அதே போல நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எம்எல்எம் பிசினஸ் பண்றவங்க அவங்க தங்களுடைய பிசினஸ் பத்தி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஒரு பொருளை தயாரிக்கிறவர் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. மொத்தத்தில் இதை யார் கேட்கிறாங்களோ அவங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பொருளை விற்பது அல்லது அந்த சர்வீஸை வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ள செய்வது. இதை நம்ம விற்பனை பேச்சாளர் அப்படிங்கிறோம், சேல்ஸ் அல்லது பிசினஸ் ஸ்பீக்கர்னு சொல்றோம். அடுத்தது அரசியல் பேச்சாளர். அரசியல் பேச்சாளர் அப்படிங்கிறவங்க மக்களுடைய மனங்களில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களுடைய கருத்தை மக்கள் மனசுக்கு புரிய வச்சு அவனுடைய ஆதரவை பெறுவதற்காக பேசுவது அரசியல் பேச்சு அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு அண்ணாதுரை பேசுறாரு, காந்தி பேசுறாரு, இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள், எம்ஜிஆர் பேசுறாரு, ஜெயலலிதா பேசுறாங்க, கலைஞர் பேசுறான்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சு அப்படின்றோம். மக்களின் மனதை வென்று அவருடைய ஆதரவை பெறுவதற்காக பேசுவது. அடுத்தது மதம் அல்லது ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக, மதம் சம்பந்தமாக பேசி அதன் மூலம் மக்களின் மனதில் ஒரு நல்ல நேர்மறை மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்பவர்கள். உதாரணத்துக்கு ஓஷோனுடைய ஸ்பீச்லாம் கேட்கும், மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் கிடைக்கும். இப்ப நமக்கு சத்குரு, ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி, இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இதெல்லாம் ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களை நம்ம கொண்டு வரலாம். இதனுடைய நோக்கம் என்னன்னா மனசுக்கு ஒரு அமைதி கொடுப்பது, மனசுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பது. அடுத்தது ஆறாவது பொழுதுபோக்கு பேச்சாளர். பொழுதுபோக்குவதற்காக மட்டுமே நம்ம இவங்க பேசுறது கேட்கணும். இதுல ஏதாவது கருத்து இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஜாலியா நகைச்சுவையா கேட்டு பழகிறது. உதாரணத்துக்கு பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா பேசுறாருன்னு வச்சுங்க, மதுரை முத்து பேசுறார் கேட்கிறோம், பட்டிமன்ற நடுவர் ஞானசம்பந்தன் அவர்கள் பேசுறாரு. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கான விஷயங்கள். அது ரொம்ப ஆழமா போய் அது உண்மையா இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்க அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அல்லது ஏதாவது பெரிய கருத்து இருக்குமா, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. மக்களுடைய மனசுல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக, ஒரு சிரிப்பை உண்டாக்குவதற்காக, சிரிப்பின் மூலமா ஒரு சிறிய சிந்தனையை தூண்டுவதற்காக பேசக்கூடிய பேச்சாளர்கள் பொழுதுபோக்கு பேச்சாளர்கள் வேண்டும். அடுத்தது ஏழாவது எஜுகேஷனல் அல்லது ட்ரைனிங், இதுக்கு ரிலேட்டடா பேசக்கூடியவங்க, பயிற்சி பேச்சாளர் அப்படிங்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு ட்ரைனிங் மாதிரி. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க நான் முயற்சி பண்றேன். நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆன்லைன்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், நேரடியாக 2 நாள் 3 நாள் பயிற்சி கொடுக்குறேன். அப்ப அந்த பயிற்சியில நான் பேசக்கூடியது ஒரு பயிற்சி பேச்சாளர் அப்படிங்கிறோம். அப்ப இது வந்து லைஃப் கோச்னு சொல்லுவாங்க சில பேர். லைஃப் கோச்சிங் ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆசிரியர்களை கூட கிட்டத்தட்ட நம்ம இதுல கொண்டு வரலாம். கார்பரேட் ட்ரைனர்ஸ் இதுல நம்ம கொண்டு வரலாம். சரியா? சோ இந்த மாதிரி பர்பஸ், அதாவது மக்களுடைய மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது, அவர்களுடைய திறன்களை வளர்ப்பது, இந்த அடிப்படையில இந்த பயிற்சி இதெல்லாம் அமையும். அடுத்தது கதை சொல்லுதல், ஸ்டோரி டெல்லிங் ஸ்பீக்கர். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கதைகள் வழியாக ஒரு கருத்தை கொடுத்து மக்களுடைய மனசுல மாற்றங்களை ஏற்படுத்துவது. உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதை மூலமாக நம்ம மனசுல ஒரு கருத்தை, அது நேரடியாக அந்த கருத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அல்லது புரியுமான்ற கேள்வி வரும்போது ஒரு கதை மூலமாக அதை புரிய வைத்தல். அடுத்தது திறன் வெளிப்படுத்தும் பேச்சாளர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படிங்கிறோம். இவங்க என்னென்ன
ஒரு சமையல் சொல்லித் தராங்கன்னு வச்சுங்களேன். சமையல் சொல்லித் தரவங்க என்ன பண்ணுவாங்க? அடுப்பின் மேல் பாத்திரத்தை எடுத்து வைக்கவும், வெங்காயத்தை அரிந்து அதில் போடவும், எண்ணெயை 3 ஸ்பூன் ஊற்றவும் தான் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் திறன் வெளிப்படுத்தும் பேச்சாளர். ஒரு செயல்பாட்டை செய்து அந்த செயலை அப்படியே நேரடியாக செய்து காண்பிக்கிறது. யோகா பயிற்சியாளர்கள் யோகா சொல்லி தருவாங்க, பிராணாயாமம் சொல்லி தருவாங்க, மூச்சு பயிற்சி சொல்லி தருவாங்க. அப்புறம் ஒரு இட்லி சுடுவது எப்படி, பிரியாணி செய்வது எப்படி, கேக் செய்வது எப்படி, அதே போல நம்ம சாஃப்ட் ஸ்கில்ல இப்ப நம்ம நிறைய பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னால பாடி லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்துறது, அதாவது செய்முறை மூலமாக அவங்களுக்கு அதை நம்ம செய்து காண்பித்து அவங்களை அதே மாதிரி செய்ய வைக்கிறது. இதை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்பீக் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நிறைவாக பர்சுவேசிவ் ஸ்பீக்கர் அப்படிங்கிறோம். தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளர். மக்கள் மனசுல அல்லது கேட்பவருடைய மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பேசுவது, மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவர்களை ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுத்துதல், அவங்கள எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்றதோ அல்லது எனக்காக ஒரு போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்றதோ ஏதோ ஒரு வகையில அவங்களை தூண்டுதல். குறிப்பாக இது அரசியல் தலைவர்கள் மக்களிடம் ஓட்டு கேட்பது, சில சமூக ஆர்வலர்கள் மக்களுடைய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவாங்க. நாம இதை எதிர்த்து போராட வேண்டும், இதற்காக நாம செயல்பட வேண்டும் சொல்லுவாங்க சில பேர், சோசியல் ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் நம்ம இந்த தூண்டல் ஏற்படுத்தும் பேச்சாளர் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் பேச்சாளர் சொல்றோம். அதே போல விற்பனை பேச்சாளர், அவர் பேசி முடிச்சுன்னா அந்த பொருளை வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். சில நேரங்களில் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய மனசுல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வருவதற்கு சில விஷயங்களை சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்மளுடைய ஆழ் மனச தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள். இதை தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளர் அப்படின்னு சொல்றோம். அப்போ பேச்சாளர்களின் வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம சொன்னது தகவல் வழங்கும் பேச்சாளர், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து ஊக்கமளிக்கும் பேச்சாளர், மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றவங்க. அடுத்தது விற்பனை பேச்சாளர், சேல்ஸுக்காக பேசுறவங்க. அரசியல் பேச்சாளர், அரசியல் காரணங்களுக்காக ஓட்டு கேட்பதற்காக பேசுபவர்கள். ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கொடுப்பதற்காக பேசுபவர்கள். பொழுதுபோக்கு பேச்சாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், இந்த ஸ்டாண்டப் காமெடி, இதெல்லாம் பொழுதுபோக்கு பேச்சாளர் சொல்றோம். கல்வி அல்லது பயிற்சி பேச்சாளர் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் அல்லது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்காக பேசக்கூடியவர்கள். கதையாளர், ஸ்டோரி டெல்லிங் ஸ்பீக்கர், கதை மூலமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்பவர்கள். அடுத்தது நிறைவாக தூண்டல் பேச்சாளர், திறன் வெளிப்படுத்தும் பேச்சாளர். திறன் வெளிப்படுத்தும் பேச்சாளர் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்தை செய்து காண்பிப்பது, சமையல் செய்வது, இந்த மாதிரி செய்து காண்பிப்பது திறன் வெளிப்படுத்தும் பேச்சாளர் அப்படின்னு சொல்றோம். தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளர்னா மக்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளர். இந்த வகையில் பேச்சாளர்களுடைய வகைகளை நாம் மதிப்பீடு செய்கிறோம். நண்பர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல தெரிவித்தால் அது சம்பந்தமான வீடியோஸை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். அனைவருக்கும் நன்றி.